ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல மனிதர்களை நல்ல உறவுகளாக உன்னை சுற்றி அமைச்சு கொடுக்கணும். உன் வாழ்க்கையை அதிர்ஷ்ட வாழ்க்கையாக மாற்றி நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி செய்யணுன்றதுக்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை நோக்கி ஒரு நபரை அனுப்பி வச்சிருக்கேன். நான் சொல்லக்கூடிய அந்த நபரின் ரூபத்தில் இந்த வராகி அம்மா நான் தான் வந்து நீ எதிர்பார்த்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் சேர்க்க போகிறேன். வாழ்க்கையில் எப்போதும் எல்லாமே சுலபமாக கிடச்சிட்டா சுவாரஸ்யம் இருக்காது. அதனால தான் போராடி கிடைக்கும்படி சில வெற்றிகளை உனக்காக எடுத்து வச்சிருக்கேன். நீ கஷ்டப்பட்டு போராடுகிற வெற்றிக்கு கண்டிப்பாக மதிப்பும் ருசியும் அதிகம். உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பிக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. எதையோ தேடி கடைசியில் மன அமைதியோடு வாழ நினைக்கிற உனக்கு எல்லா விதத்திலும் நான் மகிழ்ச்சியை உண்டாக்கி தர்றேன். இந்த உலகமே உன்னை சுற்றி இருக்கும்போது நீ எதுக்காக நிம்மதியை வெளியே தேடிக்கிட்டு இருக்க? நீ வாழ்கிறது தான் வாழ்க்கை. இந்த உலகமும் அதில் இருக்க விஷயங்களும் உன்னை சுற்றி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை உன் கைகளில் உன் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு வாழ பழகு. நீ செய்கிற விஷயங்கள் எல்லாமே சரிதான். நாம் சரியாக செய்யும்போது வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறுன்ற அந்த நம்பிக்கையும் நேர்மறையான எண்ணங்களும் உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீ ஓடி போய் ஆறுதல் சொல்கிற, அது நல்ல விஷயந்தான். ஆனால் அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது ரொம்ப தைரியம் கொடுக்குறனே, உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது ஏன் நீ தைரியமாக உனக்கே ஆறுதல் சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கொள்ளும் திறமையை வளர்த்துக்கோ. ஏன்னா அடுத்தவங்க சொல்கிற ஆறுதல் எல்லாம் மனசுக்கு நிரந்தர நிம்மதியை கொடுக்காது. எப்போ நீ உனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு தைரியமாக எந்திரிச்சு உக்காடுறியோ அப்பொழுதுதான் உன்னால் சிறப்பாக செயல்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எங்கெல்லாம் பணம் பேச ஆரம்பிக்குதோ அங்கெல்லாம் தர்ம நியாயங்கள் தலை கவிழ்ந்துடும். பணத்துக்கு எப்போதும் பெருசாக மதிப்பு கொடுக்காத. நீ செய்யும் செயல்களை மட்டும் சரியாக வச்சுக்கோ. புத்திசாலி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பான். ஆனால் சாமர்த்தியசாலி எல்லா மனிதர்களையும் தெரிஞ்சு வச்சுருப்பான். எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த விஷயங்களை யாரை பயன்படுத்தி எப்படி சரியாக செஞ்சு முடிக்கிறோன்ற அளவுக்கு நல்ல மனிதர்களையும் கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லார்கிட்டையும் பேசு, எல்லார்கிட்டையும் பழகு. எல்லார்கிட்டையும் பழக்கம் வச்சுக்கும்போது யாரை வச்சு எந்த விஷயத்தை எப்படி முடிக்க முடியுன்ற அந்த தெளிவு உனக்கும் வந்துடும். வாழ்க்கையை சுலபமாக வெற்றிகரமாக நீ வாழ்ந்திடவும் முடியும் அல்லவா? காசு பணம் இல்லைங்கிறதுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்படாத. அடுத்தவனை கெடுக்கும் குணம் உன்னிடம் இல்லைங்கிறதுக்காக நீ நல்ல எண்ணத்துக்காக சந்தோஷப்படு. யாரையும் கஷ்டப்படுத்தாத, யாரையும் வருத்தப்படுத்தாத நல்ல குணமுள்ள பிள்ளையாக நீ கோடீஸ்வரனாகவே உன் வாழ்க்கையை வாழ தான் போகிற. எப்போதும் வாழ்க்கையில் வேலை செஞ்சோம், ஓடுனோம், சம்பாதிச்சோன்னு மட்டும் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடாத. நாளைக்கு உன் வாழ்க்கையை நினச்சி நீ சந்தோஷப்படும்படியாக இன்னைக்கு பல சுவாரஸ்யமான நல்ல சம்பவங்களையும் சேர்த்து வச்சுக்கோ. அதாவது அவசர ஆத்திரத்துக்கு உதவி தேவைப்படுறவங்களுக்கு ஓடி போய் உதவி செய். கீழே தவறி விழுந்தவங்களுக்கும், வண்டியில் விழுந்தவங்களுக்கும், தண்ணி தேவைப்படுறவங்களுக்கும், பசியோடு இருக்கிறவங்களுக்கும்னு இப்படி யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் நீ உதவி செய்யும் போது அது உன் மனசுலேருந்து மறந்து போகாத ஒரு ஆழமான சந்தோஷமான சுவாரஸ்யமான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களையும் சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நீ சேர்த்து வச்சுக்கோ. பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, இந்த சின்ன சின்ன விஷயங்களும் நல்ல விஷயங்களும் தான் வாழ்க்கைங்கிறத நீ உணர்வதற்கான தருணம் தான் இது. சம்பாதிச்சு சேர்த்து வீடு கட்டினேன், நகை வாங்கினேன்னு இல்லாமல் 4 பேருக்கு உதவி செஞ்சேன்ற நன்மைகளையும் சேர்த்து வைத்து கொள்ளும்போது நாளைக்கு வயசான காலத்தில் நீ இந்த நிகழ்வுகளை நினச்சி சந்தோஷப்படலாம் அல்லவா? வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போய்கிட்டே இருக்கு. ஆனால் நீ மட்டும் ஒரே இடத்துல பிடிவாதமாக நின்றுக்கிட்டே இருக்க. போதும், யோசிச்சதும் போதும், கவலைப்பட்டதும் போதும். அந்த இடத்தை விட்டு கடந்து போ. என்னென்ன செய்யணும்னு யோசி. முடிஞ்சு போன நேற்றைய நாளை பற்றியும் இன்னும் வரவே வராத நாளைய நாளை பற்றியும் கவலைப்படாதே. இன்று உன் கையில் இருக்கக்கூடிய இந்த நாளை நீ அற்புதமானதாக அழகானதாக வாழ்ந்து காட்ட தயாராகு. ஒருபோதும் உன்னை சுற்றி இருக்கிற மற்ற மனிதர்களையும் அவங்க வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருட்களையும் நீ நினச்சி நமக்கு அதெல்லாம் இல்லையே, நம்மக்கிட்ட அது கிடைக்கலையேன்னு
அவங்களோட ஒப்பிட்டு உன்னை கவலைப்படுத்தி கொள்ளாதே. அவங்கக்கிட்ட இல்லாத பல விலை மதிக்க முடியாத நல்ல விஷயங்கள் உன்கிட்ட இருக்கு. அவங்கள விட நீ நல்ல எண்ணத்தோடு இருக்க. அவங்கள விட நல்ல குணமும் உன்கிட்ட இருக்கு. அதை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. அடுத்தவங்களோட எவ்வளவோ நல்ல குணமும் நல்ல மனசும் கொண்ட உனக்கு அவர்களை விட சிறப்பான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பேன் என் தங்கமே. எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு உடனே செஞ்சிடணும், உடனே பேசிடணும்னு நினச்சின்னா அது உன்னை பலவீனமாக்கும். அது உன் அறிவை மழுங்கடிக்கும். எந்த விஷயத்தையும் நிதானமாக யோசித்து பேசு. சிந்தித்து எடுக்கும் முடிவுகள் தான் ஆணிவேர் போல உன்னை தலைத்து நிற்க வைக்கும். அடுத்தவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கான், அடுத்தவன் வாழ்க்கையில் நல்லா வளர்ச்சி பெற்றுட்டான், வசதியோடு வாழ்கிறான், செல்வ செழிப்போடு வாழ்கிறான்னு உனக்கு தெரியும் போது அவன் அதுக்காக பட்ட முயற்சியையும் நினச்சி பாரு. யாருமே அவ்வளோ சுலபமாக வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியாது, உயர முடியாது. வாழ்க்கை அவ்வளவு லேசா யாருக்கும் வெற்றியை தூக்கி கொடுத்துடாது. ஒரு மனுஷன் நல்லா வாழ்கிறான், நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கான், நல்ல செல்வந்தராக சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னா அதுக்காக அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்கன்ற உண்மையை நீ தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ எப்போதும் நல்லதையே நினச்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். உன்னுடைய புன்னகை தான் உனக்கான பலம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறத மட்டும் ஒருபோதும் நிறுத்தாதே. உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத. எந்த அளவுக்கு சிரிக்கிறியோ, எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் கஷ்டங்கள் குறைஞ்சு போயிடும். எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் யோசித்து செய்கிறாயோ, சிந்தித்து செய்யும் செயல்கள் மூலமாக உன் கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு காணாமலே போயிடும் என் செல்லமே. கண்ணை மூடிக்கிட்டு அதையும் இதையும் கற்பனை செஞ்சு வாழ்க்கையை வாழ்வதை விட கண்ட கனவை நனவாக்குவதற்காக வேலையை செய்வது தானே சிறப்பானது. எல்லாருக்குமே கனவு இருக்குது, எல்லாருக்கும் நிறைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்குது. ஆனால் எந்த ஒரு மனிதன் கனவை நனவாக்குவதற்கான வேலைகளை செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். சும்மா கனவு கண்டுக்கிட்டே தினமும் அப்படியே வாழ்ந்துடலாம் நினைக்கிறவன் வாழ்க்கையை தோற்று போவனா மாறிடுவான். நீயும் வாழ்க்கையை ஜெயிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், நல்லா வாழணுன்ற உத்வேகத்தோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் பாரமெல்லாம் பஞ்சாக போகட்டும். அந்த வானமே உன் வசமாக மாறி உனக்கான நல்லதை நடத்தட்டும். ஒவ்வொருத்தரும் உன்னை வேறு வேறு மாதிரியாக மாற்ற நினைக்கிறான். யார் உன்னை என்னவா மாற்ற நினைச்சாலும் நீ எப்போதும் நீயாக இரு. உன் செயல்களை சரியாக செய்ய பழகிக்கோ என் செல்லமே. எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம என்னால் எல்லாமே முடியுன்ற நம்பிக்கையோட உன் வலிமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நம்பிக்கையும் வலிமையும் உனக்குள்ளே இருக்கும்போது இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் எல்லாமே உனக்கு சுலபமாக செய்யக்கூடிய காரியங்களாக மாறிடும் அல்லவா. எந்த விஷயத்தை நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்படுறியோ அதே விஷயந்தான் உனக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும். அதனால கஷ்டமோ சந்தோஷமோ எல்லாத்தையும் ஒரு அளவோடு வச்சுக்கோ. வாழ்க்கையில் வரக்கூடிய இருளான பிரச்சனைகளை நினச்சி பயப்பட தேவையில்லை. ஏன்னா பிரச்சனைகள்னு ஒன்று இருந்தால் அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கும், இருள்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒளின்னு ஒன்று வரதானே செய்யும். நட்சத்திரங்களைப் போல நீ ஒளி வீசி வாழ்க்கையை சந்தோஷமாய் சுகமாய் வாழும்படி இந்த வராகியவா நான் பார்த்துக்கிறேன். சோதனைகளை தாண்டி உனக்கான சிந்தனைகளை ஒளிரச் செய்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீருன்ற நம்பிக்கையோடு இரு. மழையில் நனைஞ்சிச்சுன்னா சின்ன சின்ன குருவிகள் எல்லாம் தன் சிறகுகளை வெயிலில் உலர்த்திக்கிட்டு அப்படியே சிறகுகளை உதிர்த்து விட்டு அதில் இருக்க தண்ணியை எல்லாம் கீழே தட்டி விட்டுட்டு அது வேக வேகமாக காய வைக்கும். அப்படி மழையில் நனைந்த சிறகுகளை வேகமாக காய வைக்கும் சிட்டுக்குருவி போல உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் சிரிச்சுக்கிட்டே வேக வேகமாக உதறி தள்ளிவிடு. கவலைகளை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுவேன்ற அந்த நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. நீ தேடுற விஷயம் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உனக்கு தோல்வியையோ துக்கத்தையோ துயரத்தையோ தரமாட்டேன். நீ எதிர்பார்க்கறது சரினா, உன்னுடைய விருப்பங்கள் ஆசைகளும் அதற்கான முயற்சிகளும் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் தோல்விக்கு இடமே இல்லை. நீ எதிர்பார்த்த வெற்றியே நான் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். எந்த விஷயத்திலும்
முடிஞ்ச வரைக்கும் செய்வதற்கு பேர் முயற்சி கிடையாது. நீ நினச்ச காரியம் முடிகிற வரைக்கும் செய்கிறதுக்கு பேர் தான் முயற்சி. என்னால் இவ்வளவுதான் முடியும், நான் இவ்வளவுதான் செய்வேன்னு சொல்லாத. நான் ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி செய்வேன்னு உனக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்ய பழகு. நீ நினச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. மரியாதைங்கிறது எல்லாரும் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. போங்க வாங்கன்னு மரியாதை எல்லாரும் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தரை மதிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. மதிப்புங்கிறது சில பேருடைய செயல்களை பொறுத்து அவர்களுக்கு கிடைக்கிற விஷயம். நீயும் நல்ல செயல்களை செஞ்சு 4 பேர் முன்னால் மதிப்புள்ள ஆளாக வாழ பழகு. மதிப்பும் மரியாதையும் உனக்கு கிடைச்சு நீ பேரும் புகழோடும் பெருமையோடும் வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். நான் சொல்கிறதையெல்லாம் கவனமாக கேட்டு வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கோ என் செல்லமே. என் வார்த்தைகளை அலட்சியம் செஞ்சினா உனக்கு கிடைக்கிற அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தவற விட்டுடுவேன். உன்னை நோக்கி வருகிற நல்ல உறவுகளையும் மனிதர்களையும் தவற விட்டுடுவேன். எப்போதும் நான் என்ன சொன்னாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும், அதில் உனக்கான நல்லது இருக்குன்ற புரிதலோட வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கை தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம், உனக்கு தான் நிறைய பிரச்சனைகள் தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன்னை விட கீழாக உன்னை விட கஷ்டப்படுறவங்க உன்னை சுற்றியே நிறைய பேர் இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து பாரு. சாலையின் ஓரத்தில் உட்கார்ந்துருக்கவங்களும், ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும், வெயிலிலும் மழையிலும் உலாவுபவர்களும், காலில் செருப்பு கூட இல்லாமல் கொளுத்துற வெயிலில் நடக்கிறவங்களையும், குப்பையிலும் காடு மேடுகளிலும் நடந்து போகிறவங்கள நீ பார்த்தீன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கைன்றது உனக்கே புரிய வரும் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களையும், உனக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துக்கோ. உனக்கான நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்து உன் வாழ்க்கையை நிம்மதியும் வெற்றியும் நிறைஞ்ச வாழ்க்கையாக இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் வலியும் வேதனையும் எல்லாருக்குமே இருக்குது. அதை தாண்டி பல நல்ல வழிகளும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. வலிகளையும் வேதனைகளையும் மறந்துட்டு நல் வழிகளை பார்த்துக்கிட்டு உனக்கான நிம்மதியான வாழ்க்கை நீ வாழணும். எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் தைரியமாக தன்னம்பிக்கையோட முன்னேறிப்போ. உன்னை விட்டுட்டு யாராவது விலக நினச்சா அவர்களை விட்டுடுன்னு செல்லவே. உன் மதிப்பு தெரியாதவங்க மட்டும்தான் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைப்பாங்க. உன் மதிப்பு தெரிஞ்சவங்க யாரும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அதனால் உன்னை நோக்கி வருபவர்களை சேர்த்துக்கோ. உன்னை விட்டு போகிறவங்கள கொஞ்சம் விட்டு பிடி. கோபங்கிறது வெறுப்பின் வெளிப்பாடு அல்ல. யாராவது உன் மேலே கோபப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உன்னை பிடிக்கிறன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதே. பல சமயங்களில் கோபங்கிறது அன்பின் உச்சமாக கூட வரலாம், ஏமாற்றத்தின் மிச்சமாக கூட இருக்கலாம். அவங்க உன் மேலே அன்பு வச்சுருப்பாங்க, நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு செஞ்சுருப்ப, அதுக்காக கோவப்பட்டிருக்கலாம். நீ இதை இப்படி தான் செய்வ, சிறப்பாக செய்வேன்னு அவங்க நம்பும் போது நீ அதற்கு மாறாக ஏருக்கு மாறாக தப்பாக செஞ்சதால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்ததால் கூட உன் மேலே கோபப்பட்டு கத்தி இருக்கலாம். அதனால் எல்லாரும் கோபப்படுறதையும் ஒரே மாதிரி பார்க்காத. யார் அன்பால் அக்கறையால் கோபப்பட்டாங்க, யார் நீ செய்த விஷயம் தவறாக போச்சே தப்பாக போச்சேன்னு வருத்தத்தால் உன் மேலே கோபப்பட்டாங்கன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கணும். உன் மேலே அக்கறையோடு நல்லதுக்காக கோபப்பட்டவர்களை மறுபடியும் மறந்து ஏற்றுக்கோ. வேணும்னே உன் மேலே கோவப்பட்டு உன்னை எதிரியாக பார்க்குறவங்கள நீ ஒருபோதும் திரும்பி கூட பார்க்காத.